ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா அது கிராஸா இருக்கு. அதுல 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் கட்ட முடியும். ஆனா, இந்த வீட்ட பார்க்கும்பொழுது, "இவ்ளோ சின்ன இடத்துல கட்டுன வீடா இது?" அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு நல்ல தாராளமான ஸ்பேஸ் குடுத்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. எலிவேஷன் பெருசா தெரியறது முக்கியம் இல்ல. வீட்டுக்குள்ள லிவிங் ஏரியாவையுமே டபுள் ஹைட் சீலிங் குடுத்து, நல்லா தாராளமான ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹாலோட சேர்ந்த மாரி ஓப்பன் கிட்சனும் குடுத்துருக்காங்க. அந்த கிட்சனுமே நல்லா பெருசா இருக்கு. அதோட வீடு கட்டுனதுக்கு அப்புறம் டெர்ரஸ்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்காங்க. அதனால ஒரு பெரிய ஜக்கூஸி ரெடி பண்ணி, அத சுத்தியும் வுட் ஒர்க் பண்ணி, அத வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் மாரியே மாத்திருக்காங்க. அந்த ஜக்கூஸில பார்த்தீங்கன்னா, எஃப்எம் ரேடியோ, ப்ளூடூத், அப்புறம் லைட்டிங் கண்ட்ரோலு, ஹாட் வாட்டர் கண்ட்ரோல் இந்த மாரியான நெறைய ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. அதோட கிச்சனுடைய சிங்க்குக்கு பக்கத்திலேயே டிஷ் வாஷர் வச்சு, அதனுடைய மேடை ஹைட்ட ஏத்தி குடுத்ததால, வாஷ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் அது மேல வச்சு ட்ரை பண்ணிக்க முடியும். அதோட ஆக்வா கார்டையும் அங்கேயே குடுத்துட்டாங்க. தண்ணி புடிக்கிறதுக்கும் ஈஸியான விஷயமா இருக்கும் அந்த இடம். இது ஒரு கிராஸான பிளாட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அங்க கிராஸ்லயும் ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஏடிஎம்க்கான ரென்டல் இடமும் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுல 15,000 மாசம் அவங்களுக்கு ரென்டல் வரும். அதோட அங்கேயே தாராளமான ஸ்பேஸோட கார் பார்க்கிங்கும், ராம்ப் நெறைய இடங்கள்ல ரோட்ல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இவங்க அவங்க இடத்துக்குள்ளேயே அத பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ஒரு சின்ன இடத்த எங்கேயுமே வேஸ்டேஜ் இல்லாம அழகா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. கட்டுனது ஜேஎல்பி கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த வீட்டுடைய ஃபுல் வீடியோ நம்ம மனோஸ்டர் யூடியூப் சேனல்ல இருக்கு.